என்ன சொல்றாரு? நான் யூதனாய் இருக்க என் ஊழியக்காரர் எனக்காக போராடி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அநேகருக்கு சுகம் கொடுத்தார். அநேகர் சொன்னாங்க, இயேசுவே இன்று முதல் நாங்க உங்க கூட வந்து ஊழியம் செய்யறோம், உங்களுக்கு சாட்சியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை போய் நாங்க எல்லாருக்கும் அறிவிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இயேசு சொல்றாரு, இன்னும் நம்மள மாதிரி ஆளா இருந்தா என்ன பண்ணோம்? 4 பேர் சொல்லிட்டு வரக்கூடாதா? இந்த சர்ச்சையில இந்த நடந்தது, அந்த சர்ச்சையில நான் அப்படிதான் சொல்லுவேன். போய் நம்மள சபையை போற்றி புகழணும்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு எங்குமே அவர் தன்னையோ தன்னுடைய அற்புதத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஒருவேளை போய் உலகெங்கும் பரசாற்றுன்னு சொல்லி இருந்தாருன்னா எல்லா ஜனங்களும் சேர்ந்து அவர் சிலுவைக்கு போக விட்டுற மாட்டார். அல்லேலூயா. எல்லாருமே எதிர்த்து நினைப்பாங்க, எல்லாருமே மாறிட்டு இருப்பாங்க. அவருடைய வந்ததுக்கான நோக்கமே அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கணும், மனுக்குலத்து மேல இருக்கிற சாபத்தை நீக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் போய் எல்லாருக்கும் எல்லா சாட்சிகளும் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே அவர் என்ன பண்ணிருப்பாங்க? சிலுவைக்கு போக வேணாம்னு தடுத்திருப்பாங்க, எல்லாரும் போராடி இருப்பாங்க. இது இயேசு அறிந்துதான் சில பேர் வந்து சொல்றார், நீ போய் உன் வீட்டாருக்கு வரைக்கும் காமி, இல்ல உன் ஆசாரியர் ஊழியக்காரருக்கு மட்டும் போய் உனக்கு நடந்த அற்புதத்தை சொல்லு, உன் சபைக்குள்ள மட்டும் சொல்லு, இதெல்லாம் போய் சொல்ல வேண்டாம். இயேசு சொல்றார், சில பேர் மட்டும்தான் போய் சொல்லு, சில பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு இயேசு அந்த இடத்துல தடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வந்தது நோக்கம் அவர் நமக்காக மறிக்கணும், நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில சுமக்கணும்ன்றதுக்காக தான், சாபத்தை முறிக்கணும்ன்றதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் வாங்கணுன்றதுக்காக பிறப்பாங்க, அவர் ஒருத்தர் தான் மறிக்கணும்ன்றதுக்காக வந்தார். நமக்காக, அவருக்காக அல்ல, நமக்காக. அல்லேலூயா. அப்பேற்பட்ட உண்மையுள்ள அன்புள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் மறந்து நம்மளால கொஞ்ச நேரம் கூட எப்படி இருக்க முடியும்? பிரியமானவர்களே, அவரை உண்மையா நேசிக்கிறவங்க நாள்தோறும் அவரை தேடுவாங்க. அவரை உண்மையா நேசிக்கிறவங்க அவரை நினைக்காம இருக்கவே முடியாது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அது யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு சகோதரிக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க, ஐயோ ஆண்டவரே குருத்தோலை நேரத்துக்கு ட்ரீம் சாரி வேற அந்த பிள்ளைங்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு போன உடனே ஆயின்மெண்ட் வச்சுட்டாங்களா. ஆனா திடீர்னு அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டி போட்டாங்களா. சண்டே தான் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப மனசு, என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு யோசிச்சுட்டாங்களா மனசுல. ஆனா உடனடியா அவங்க சின்ன ஒரு குட்டி பிரேயர் தான் பண்ணாங்களா. உடனடியா அது சாட்டர்டே சனிக்கிழமையா மாத்திட்டாங்களா. அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு நினைவை கூட தூரத்துல அடிக்கிற தேவன் அது வாஞ்சியா நீங்க தேடிங்கன்னா அந்த நினைவை அவர் உடனடியா செய்து நம்மள சாட்சி இருக்கிறார். நடக்குமோ நடக்காது, ஆகுமோ ஆகாது அப்படின்ட்டு நாம இந்த